பொதுவாக கும்பகோணம் அப்படின்னா எல்லாருக்கும் கோயில் ஞாபகம் வரும். அப்படியே கற்பூர வாசனை அப்படியே மூக்கில் ஏறி நிற்கும். ஆனால் சில பேருக்கு மட்டும் கருகின வாசனை அடிக்கும். கறிக்கட்டையாக கடந்ததெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு தெரியாது. ஏன்னா திடீர்னு இதை பேசுகிறேன்னு நினைக்காது. இதுக்கு ஒரு பெரிய, அதாவது பேசுகிறது ஒரு சேடான விஷயந்தான். பட் ஒரு ஹாப்பி எண்டிங் காத்துக்கிட்டு கிடக்கு. ஒரு 94 குழந்தைங்க இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளை விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்குன்னு நம்பிக்கையாக இருக்கிறல்ல நம்ம ஊரில். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு 94 குழந்தைங்களோட உயிர். அதுக்கு நம்ம கொடுத்த விலை 94 குழந்தைங்க உயிர். கும்பகோணத்தில் இது நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22 வருஷம் ஆச்சு. 2004 ஜூலை 16 நடந்தது. இன்னைய வரைக்கும் அதோட தாக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டோம். சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தவறாமல் அன்னைக்கு போயிட்டு நின்று, ஜூலை 16 போய் நின்று அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியும் அவங்க கட்டியிருக்க அந்த நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி வைத்தறிச்சலோடு போயிட்டு மலர் வளையத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் ஸ்வீட்டையும் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டுட்டு மனசு ஆறாமல் இன்னமும் அதே ரணம் அப்படியே கிடக்கு. அது ஏன் 22 வருஷம் ஆச்சு, இன்னமும் ஏன் ஆறலை? அதுக்கு ஒரு காரணம், அந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டதில் ஒருத்தனுக்கு கூட தண்டனை கிடைக்கல, ஒருத்தன் கூட தண்டிக்கப்படலை, அத்தனை பேரும் விடுதலை. முதல்ல என்ன நடந்து, இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு என்னன்னே தெரியாது. கும்பகோணத்தில் அந்த ஸ்கூல், அந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல், அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க அனுப்புறதுக்காக, அதாவது போனது பூரா 7லேருந்து 11 வயசு பிள்ளைய, 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய. அந்த பிள்ளைகள்லாம் மேலே ஜாலியாக கிளாஸில் உட்காந்துருக்கு. அப்போ அந்த சத்துணவு கொடுத்த சமைப்பாங்க இல்லை, அதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகி மலன்னு இந்த எல்லா இடத்துக்கும் பரவிச்சு. பூரா கூரை கொட்டாய், மேலே இருந்தது கூரை கொட்டாய், அங்கே இருந்தது பூரா சின்ன பிள்ளைய தானே, மாடியில் இருந்துச்சுங்க, வர்றதுக்கு வழி கிடையாது. அந்த கூரை கொட்டாய், அந்த தீ பிடிச்சதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியலை, சில பேர் இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியலை. அங்கே இருந்த அந்த ஆசிரியர்கள் என்னன்னாங்க, அங்கே இருந்த அந்த வாட்ச்மேனு ஈச்மேனு சத்துணவு ஆயா எல்லோரும் எங்கே போனாங்கன்னு தெரில. தீ பரவிருச்சுன்னொன்னே அவங்க முதல்ல தப்பிச்சு போயிட்டாங்க. இருந்த பிள்ளைய பூரா அங்கனுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அத்தனையும் குழந்தைங்க. அந்த குழந்தைகளை சில குழந்தைங்க உள்ளுக்குள்ளே தாப்பா போட்டிருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கனுக்குள்ளேயே அப்படியே உட்காந்துருச்சுங்க. அத்தனை குழந்தைகளும் கறிக்கட்டையாச்சு. அதில் ஒரு 18 குழந்தைங்க மட்டும் தப்பிச்சு. அது எப்படி தப்பிச்சிச்சுன்னா, அந்த மேலே இருந்த எந்த குழந்தையும் பிழைக்கலை, எல்லா குழந்தையும் செத்து போச்சு. கீழே தரைதளத்தில் இருந்த ஒரு சில குழந்தைகள், ஒரு 18 குழந்தைகள் சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. அந்த கேஸு 2004 நடந்தது. 2016 நினைக்கிறேன், 2014 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு தஞ்சாவூர் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. இந்த கேஸில் மொத்தம் 21 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 21 பேரில் தஞ்சாவூர் நீதிமன்றம் 11 பேரை விடுவிச்சிருச்சு. அதில் அந்த ஸ்கூலோட ஃபவுண்டரு, கரஸ்பாண்டண்ட்டு, பிரின்சிபலு, அதுக்கப்புறம் டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் டிஇஓ, அந்த டிஇஓட அசிஸ்டன்ஸு, சூப்பர்வைசர்ஸு, இவங்க எல்லாருமா சேர்ந்து 21 பேர். இந்த 21 பேரில் ஒரு சில டீச்சர்ஸையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் அரசாங்கம் அதை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. அந்த பள்ளியோட தாளாளருக்கு மட்டும், அந்த பள்ளியோட நிறுவனருக்கு மட்டும் பெரிய தண்டனை, ஏதோ 90 வருஷமோ ஏதோ ஒரு வருஷம் பெரிய தண்டனையை கொடுத்துட்டு 51 லட்சத்தி சொச்சம் அபராதம். மற்ற எல்லாருக்குமே இதே மாதிரி இருந்துச்சு. இந்த தீர்ப்பில் 11 பேரை ஏங்க விடுவிச்சிங்க, இவங்க எல்லாரும் தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள மேல்முறையீடு போலீஸு பண்ணிச்சு ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில். சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் எடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, 21 பேருமே விடுதலை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், அவங்க ஜெயிலில் இருந்த காலத்தை கன்சிடர் பண்ணி அவங்கள நாங்கள் விடுதலை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 51 லட்ச ரூபா அபராதம் போட்டாங்களே, எப்போ 2014, 2004 நடந்ததுக்கு 2014 போட்டது. 2017 1 லட்சத்தி சொச்சமாக அதை குறைச்சி நீங்களாம் வீட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அத்தனை பேரையும் விடுவிச்சிட்டாங்க. இதில்
அந்த பள்ளியோட தாளாளர்னு நினைக்கிறேன், சரஸ்வதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா மட்டும் வழக்கு நடத்துகிறப்ப செத்து போச்சு. கூட இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தன் இறந்து போயிட்டான். எல்லாரையும் வழக்கில் ஆக மொத்தம் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாரும் தண்டிக்கப்படலை அப்படின்றது தான். அந்த 94 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பாரு. அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு, இறந்து போன குழந்தைங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், காயப்பட்டவங்களுக்கு, பலத்த காயப்பட்டவங்களுக்கு 25,000 ரூபாய், லேசான காயத்துக்கு 10,000 ரூபாய். இது அரசாங்க சார்பில் கொடுத்தது. 94 குழந்தை. இன்னைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த மலர் வளையத்தை வச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா? அந்த குழந்தைகளுக்கு படையலை போட்டு போகிறாங்க இல்லை, அவங்க புலம்பிட்டு போகிறது ஒன்று, என் பிள்ளை இன்னைக்கு இருந்திருந்தா என்னையே காப்பாற்றி இருந்திருக்கும். 10 வருஷமாக எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க, எவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல, எவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. யோசிச்சு பாரு, அந்த பெத்தவங்களோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இப்போ ஏன் திடீர்னு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, அந்த தப்பிச்ச 18 குழந்தைகளில் ஒரு குழந்தை பேர் ஜெனிஃபர். அந்த குழந்தை அப்போ 4வது படிச்சுட்டு இருந்திருக்கு. தெய்வாதீனமாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, மேலே இருக்க வேண்டிய குழந்தைய கீழே கூட்டிகிட்டு வந்து, ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வந்து கணக்கு காட்டுறதுக்காக அந்த குழந்தைய கீழே வச்சுருந்துருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தையும் மேலே அன்னைக்கு இருந்திருந்தால் அந்த குழந்தையும் 94ஓட 95 போயிருந்திருக்கு. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸு இறந்து போயிடுச்சு. ஒரு 4வது படிக்கிற குழந்தை கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துருக்கு. கூட படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கறிக்கட்டையாக கிடந்ததை பார்த்துருக்கு. அவங்க அப்பா அம்மா அழுததை பார்த்துருக்கு. அந்த நேரத்தில் அங்கே வந்த கலெக்டர், அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஓடி வர்றது கலெக்டர் தானே இந்த மாதிரி பெரிய இன்சிடெண்ட்டுக்கு. கலெக்டரை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள, நம்மளும் நாளைக்கு கலெக்டர் ஆகணும், நம்மளும் நிறையா இந்த மாதிரி உதவிகள் செய்யணும், நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ராங்காக ஊனி நின்றுச்சு. அந்த குழந்தை 12வது வரைக்கும் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கு. அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து அம்மா பல வீட்டுகளுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை மேற்கொண்டு டிகிரி முடித்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி முடித்து இன்றைக்கி குரூப் 1ல் ஏகப்பட்ட குரூப் 1ல் ஸ்டேட்டிலேயே 15th ரேங்க் வாங்கி அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு மாவட்டத்தோட துணை ஆட்சியராக வரப்போகிறாங்க. அவங்க பேர் ஜெனிஃபர். எந்த மாவட்டம்னு தெரியல, பட் செலக்டட், ஆஃபர் கன்ஃபார்ம். பட் ஆனால் போஸ்டிங் மட்டும் எங்கே அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி எத்தனை கலெக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை இன்ஜினியர்ஸ், எவ்வளோ சயின்டிஸ்ட், எவ்வளோ ஆக்டிவிஸ்ட், எவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன், ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் டேலண்டாக பெரிய பாப்புலர் இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்களா அந்த குழந்தைங்க, அந்த 94 குழந்தைங்க இல்லை. ஆனால் அதில் எவனுமே தண்டிக்கப்படலை அப்படின்றத இன்றைக்கி அந்த ஒரு குழந்தை இன்றைக்கி வளர்ந்து நின்று இருக்கு. அவ்வளவு இடர்பாடுகளை தாண்டி அந்த குழந்தை இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு, இந்த இன்சிடெண்ட்டு அந்த குழந்தைய அந்த மாதிரி ஆக்கணும் தான் நினைக்கலாம். அந்த மாதிரி ஆக்கியிருக்கு. அது அவங்க வந்தது, அவங்க செஞ்சது, அவங்களோட பவர், அவங்க அந்த ஒரு வைராக்கியம் அந்த குழந்தைக்குள்ள இருந்திருக்கு. ஆனால் எத்தனை குழந்தைகள் இதே மாதிரி வந்திருக்க வேண்டியது இல்லையே. இதில் கொடூரமான விஷயம், அந்த குழந்தைகள் இறந்ததை தாண்டி கொடூரமான விஷயம், அது இறந்ததுக்கு காரணமாக இருந்த எவனும் தண்டிக்கப்படணும். எல்லாரும் ஃப்ரீயாக, அதான் அந்த ஜெயிலில் இருந்த காலத்துக்கு இது ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு ரோட்டில் நடக்கிற சண்டை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை சார். எவ்வளோ இதனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்கூலும் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கூலை எப்படி நடத்தணும், அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன லிஸ்டிங் தேவை, இதெல்லாம் இந்த தொடர் அங்கீகாரங்கள் சொல்கிறோம், இது அத்தனையும் அங்கேருந்து தான் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். அது அந்த நேரத்தில் எதுவுமே யாராலையும் எதை சொல்லியுமே சமாளிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து நின்று இல்லை, அது வந்தோடனே திடீர்னு சார் அன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அன்னைக்கு வெறும் பேப்பர் தான். 1 மாதம் அந்த பேப்பர் தலைப்பு செய்தியில் 1 மாதம் இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த அதே சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்குது. எவ்வளவோ மாறிடுச்சு, எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. பேப்பரில் படித்ததை நீ டிஜிட்டலில் படிக்கிறோம்.
ஆனால் எவன் என்ன தப்பு செய்கிறானோ அந்த தப்புக்கு ஏற்ற தண்டனை எல்லாரும் ஈஸியாக தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க, தவிர எவனுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை, ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளோட ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையாது, அது எனக்கு நல்லா தெரியும்.